கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். யெகோவா கபோத். இது இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயரில் ஒன்று. யெகோவா கபோத். யெகோவா கபோத் என்றால் எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் மகிமையின் தேவன் என்று வேதம் அழகான வாக்கியத்தை அங்கு காண்பிக்கிறது. ஆம், மகிமையின் தேவன் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் ஒரு சாதாரண கடவுளாக, ஒரு சாதாரண தெய்வமாக மாத்திரம் அல்ல, அவர் மகிமையின் தேவனாக வெளிப்படுகிறவராயிருக்கிறார். யெகோவா கபோத் என்கிற மகிமையின் தேவன் எப்படி வெளிப்பட்டார் அல்லது எப்படி வெளிப்படுவார்? கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவாய் விவரிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு காரானூரில் வெளிப்பட்டார் என்று அருமையாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய ஆதி முற்பிதாக்களில் முதன்மையான கர்த்தர் நல்லவே சோதரம் இந்த ஆபிரகாமுக்கு என் தேவன் வெளிப்பட்டார். அதே தேவன் உங்களுக்கும் அவர் மகிமையின் தேவனாய் வெளிப்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, மகிமையின் தேவன் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். எப்போது பெருக பண்ணினார்? காரானூரிலே கர்த்தர் சொன்னார், மகிமையாய் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்ட பின்பு ஆபிரகாமின் வாழ்க்கை பெருக ஆரம்பித்தது, ஆசீர்வாதமாய் மாறினது. அதே போல இதுவரைக்கும் நீங்கள் ஜெபத்துக்கு போயிருக்கலாம், துதிக்க போயிருக்கலாம், ஆராதிக்க போயிருக்கலாம். ஆனா இனி ஆண்டவர் தம்முடைய மகிமையோடு உங்களை சந்திக்க வரப்போகிறார். அதன் பின்பு உங்க வாழ்க்கையில வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் காணப்போகிறீர்கள். ஏனென்றால் அவர் யெகோவா கபோத் என்கிற இயேசுவாக உங்களுக்கு வெளிப்பட போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயரிலே 14வது நாமத்தை நாம் தியானிக்கலாம். யெகோவா மேலேக் என்று சொல்லி. யெகோவா மேலேக் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் கர்த்தர் ராஜாவாய் இருக்கிறார் என்று ராஜ கம்பீரத்தோடு அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த கர்த்தர் ராஜாவாய் இருக்கிறதை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் கர்த்தரே ராஜாவா இருக்கிறார் என்று இன்னும் ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்ப கர்த்தரே ராஜாவாய் இருந்தால் அவர் என்ன செய்வார்? எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்களை வாசித்தால் கர்த்தரே ராஜாவாய் இருக்கிறவர் 7 விதத்தில் செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். 1, அவர் ராஜாவாய் வீற்றிருப்பார். 2வது, ஞானமாய் கிரியை செய்வார். 3வது, ராஜரீகம் பண்ணுவார். அதாவது ராஜரீகம் என்று சொன்னால் சர்வத்தையும் அனைத்தையும் ஆளுகிறவர் என்பதற்கு பேர்தான் ராஜரீகம். 4வதாக நியாயத்தை கட்டளையிடுவார். 5வதாக நீதியை நடப்பிப்பார். 6வது ரட்சிப்பு இருக்கும். 7வது சுகம் இருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த 7 தன்மைகளை உடையவராகத்தான் இயேசு கிறிஸ்து யெகோவா மேலேக் என்கிற நாமத்தோடு கூட வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அல்ல, அவர் ஒரு ராஜாவாய் உட்பிரவேசிக்கிறார். ஆனபடினால் நீங்கள் ராஜகுமாரராய் ராஜகுமாரத்திகளாய் அநேகருக்கு காணப்பட போகிறீர்கள். உங்கள் குறைவுகள், தரித்திரியங்கள், பிரச்சனைகள் மறைந்து இயேசுவின் நாமத்தில் ராஜ நடை போட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.